ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, 12th நான் போய் கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அவங்க 12th கிரேடுக்கான ரிவிஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிவிஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற விதமா இதோட என்சிஆர்டியோட கம்ப்ளீட் கண்டென்ட் கவரேஜ் பண்ணிட்டு அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம இந்த சேனல் மூலமா நம்ம போட்டு காட்ட போறோம். ஸோ தட் உங்களோட ஆனுவல் ப்ரிப்பரேஷனுக்கு, அதாவது இந்த வருஷம் நீங்க எழுத போற சிபிஎஸ்சி 2026-27 அந்த இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராபப்ளி நாம இன்னும் ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கு, கொஞ்ச நாள் லீவ் போயிடும். ரிமைனிங் டைமுக்குள்ள எப்படி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். பேஸ்ட் ஆன் யுவர் கொரீஸ் நீங்க வீடியோஸ்ல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆன் ரெக்வெஸ்ட் நம்ம வந்து செஞ்சிடலாம். இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இது ஒன்றும் ஹியூமன் ஹிஸ்டரியில் ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி பல வருஷமாவே சார்ஜஸ் பத்தி நமக்கு தெரியும். கிரீக் ஆல்ரெடி ஆம்பர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருந்துச்சு. ஆம்பர், இந்த மெட்டீரியல்னா எலக்ட்ரான் அப்படின்னு பேர். சரிங்களா? அது கே போடுவாங்க சிம்பிள், அது வந்து இங்கிலீஷ் லெட்டர் கே மாறும். நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆம்பர் அப்படின்றது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் அப்படின்றத இங்க நம்ம சார்ஜஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சார்ஜஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப லேட்டரா தான். ஜே தாம்சன் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே சார்ஜஸ் பத்தி நமக்கு தெரியும். ரொம்ப ரெண்டு பெரிய கிளவுட்ஸ் வந்து ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகும்போது, நெருங்கி வரும்போது சார்ஜஸ் வந்து ஒரு கிளவுட்ல இருந்து இன்னொரு கிளவுடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதை வந்து நம்ம இடி, மின்னல், லைட்னிங் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இந்த டாபிக்கை பொறுத்தவரை நம்ம என்ன பார்க்க போறோம், வித் ரெகார்ட்ஸ் டு சிபிஎஸ்சி பேட்டர்ன் சார்ஜஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா என்ன, கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர் எப்படி அதை ரெண்டு கிளாசிஃபை பண்றது, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன, குலூம்ஸ்லாம், இது வரைக்கும் பார்க்க போறோம். இதோட சேர்த்து இந்த டாபிக்ஸ்க்குள்ள, இந்த 5 டாபிக்ஸ்க்குள்ள என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்றது பேஸ்ட் ஆன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த கான்செப்ட். பாருங்க, ஆம்பர் அப்படின்றது எலக்ட்ரான். இதான் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறது. சார்ஜஸ் அப்படின்னு மீனிங் ஆகுது. சரிங்களா? நம்ம ரியல் லைஃப்ல நிறைய சார்ஜஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எர்த் ஷாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாக் அடிச்சிருச்சு, அயன் பாக்ஸ்ல நான் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது வேற எங்கேயாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, சீட்ல இருந்து உட்காந்து எந்திரிக்கும் போது சடன் ஒரு ஃபிரிக்ஷன்னால ஒரு சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலா நம்ம ஃபீல் பண்ற இந்த சார்ஜஸ். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னா, மொத்தம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சார்ஜஸ் இருக்கிறதா பெஞ்சமின் பிராங்க்லின் கண்டுபிடிச்சிருக்காரு. பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஒண்ணு பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம எதை சொல்றோம்னா, புரோட்டான் ஆர் பாசிட்டிவ் அயானா சொல்றோம். நெகட்டிவ் சார்ஜஸ் எதை சொல்றோம், எலக்ட்ரான் ஆர் நெகட்டிவ் அயான். So what is this ion? Ion என்ன சார்? See, ion-னா ஆட்டம். நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி ஆட்டம் அப்படின்றது ஒரு நியூட்ரல் பாடி, நியூட்ரல் பார்ட்டிகிள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறேன். ஒரு புரோட்டான் சுத்திலையும் அதுல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு ஒரு எலக்ட்ரான். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டமை நான் அயனைஸ் பண்ண போறேன். அப்படின்னு அர்த்தம், ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டீங்கன்னா வாட் யூ ஆர் லெஃப்ட் வித் ஒரு புரோட்டான் தான் உங்ககிட்ட இருக்கும். இதை நீங்க பாசிட்டிவ் அயான்னு சொல்லலாம் அல்லது புரோட்டான் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? ஸோ சிம்பிள். அயனைஸ் பண்ணுச்சுன்னா, அயனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதை பாசிட்டிவ் அயான்னு சொல்ல முடியும். நாட் ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன், ஹீலியத்துக்கு எடுத்துக்கீங்க. 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், வெளியில 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு. ஸோ இதுல ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 2 புரோட்டான் 2 நியூட்ரான். இது நியூக்ளியஸ்க்குள்ள, நியூக்ளியஸ்க்கு வெளியில ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு. அகெயின் ஒரு எலக்ட்ரான் ஒரு மைனஸ். ஸோ த ஆப்போசிட் நேச்சரை, த புரோட்டானுக்கு ஆப்போசிட் நேச்சரா எலக்ட்ரான் இருக்கிறத டினோட் பண்றதுக்காக மைனஸ் சைன் கொடுக்குறோம். அப்போ இது ரெண்டுக்கு நீங்க சம் பண்ணும்போது டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, டோட்டல் சார்ஜ் இதுல கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், நீங்க 2 புரோட்டான்
2q பிளஸ் போட்டுக்குங்க. ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதனால -1q போட்டுக்குங்க. ஸோ ஆன்சர் பாசிட்டிவ் 1q. இதுதான் q நெட் சார்ஜ். அப்போ டோட்டல் சார்ஜ் ஒரு ஆட்டம்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க. எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம், அது பாசிட்டிவ் அயனா மாறிடுச்சு. வாட் இஃப் ஐ அம் ஆடிங் an எலக்ட்ரான்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ண என்ன? இப்ப அதே ஒரு ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்குவோம். 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் 2 electrons are there. I am imparting new charge. ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் பண்றேன். எலக்ட்ரான் ஆட் பண்ண என்ன இருக்கு? இது டோட்டல் நெட் சார்ஜ் நீங்க கண்டுபிடிக்கணும். Q நெட் கண்டுபிடிக்கணும்னா 2 புரோட்டான் இது பிளஸ், சோ 2 Q போட்டுக்கலாம். 2Q சார்ஜ் ஜெனரலா Q ன்னு நம்ம சொல்றோம். -3 இல்லையா? -3Q. So answer will be -Q, -1Q. இதுதான் Q net. அப்போ நெட் சார்ஜ் நெகட்டிவா மாறிடுச்சு, இங்க நெட் சார்ஜ் பாசிட்டிவா இருந்துச்சு. அப்போ ஒரு என்டிட்டி ஆர் பாடி ஆர் பார்ட்டிகிள் இத இதை பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ மாத்தணும்னா நான் எதை சேஞ்ச் பண்ணா போதும், எதை இன்செர்ட் பண்ணா போதும், எதை எடுத்தா போதும்னா எலக்ட்ரானை மட்டும் நான் ஆல்டர் பண்ணா போதுமானது. சரிங்களா? இதை நம்ம எலக்ட்ரான் தியரி எப்படி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எலக்ட்ரான் தியரின்னு என்ன அர்த்தம்? ஒரு பாடியை பாசிட்டிவா மாத்தணும் அல்லது நெகட்டிவா மாத்தணும்னா என்ன செய்யணும்? நீங்க என்ன செஞ்சா போதும், எலக்ட்ரானை இன்க்ளூட் பண்றீங்க, நெகட்டிவா மாறிடுச்சு. அது இருக்கிற எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரானை எடுத்துறீங்க, அது பாசிட்டிவா மாறிடுச்சு. அவ்வளவு. அப்போ ஒரு பாடியை சார்ஜ் பாடியை மாத்துறதுக்கு எலக்ட்ரான் அடிஷன் அண்ட் ரிமூவல் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்போ எலக்ட்ரான்ஸ் இடையில, எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இடையில சார்ஜஸ்னால வர ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கு? சரி, 2 எலக்ட்ரான் எடுத்துக்குவோம், 2 நெகட்டிவ் பாடி, இது மைனஸ், இதுவும் மைனஸ், 2 நெகட்டிவ் பாடிஸ். 2 எலக்ட்ரானா இருக்கலாம் அல்லது 2 நெகட்டிவ் அயானா கூட இருக்கலாம். நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம்? ரிப்பல் பண்ணுவோம். ரிப்பல்ஸ் ஈச் அதர். ஒருவேளை பிளஸ் அண்ட் பிளஸ்ஸா இருந்தா அது அப்ப என்ன பண்ணும்போது ரிப்பல் பண்ண போகுது. ஒருவேளை பிளஸ் அண்ட் மைனஸா இருந்தா இப்ப அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இன் கேஸ் ஆஃப் அப்போ என்ன சொல்லலாம்? லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ் சொல்லலாமா? லைக் சார்ஜஸ் ரிப்பல்ஸ், unlike charges attracts அப்படின்னு சொல்லி. இது நீங்க சார்ஜிங் பை இண்டக்ஷன், சார்ஜிங் பை கண்டக்ஷன் அப்படின்னு சார்ஜிங்ல ஒரு 3 டைப் இருக்குங்க. அதை நம்ம பார்த்துருவோம். சார்ஜிங் என்ன வெரைட்டி இருக்குன்னா சார்ஜிங் பை கண்டக்ஷன். அதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, சிம்பிளா புரியுற மாதிரி. சார்ஜிங் எப்படிலாம் நடக்கலாம்? சார்ஜிங் can happen in 3 different ways. One is charging by conduction, charging by induction, charging by friction, or you can say rubbing process. ரப்பிங்னால கூட சார்ஜிங் நடக்கலாம். பாருங்க, கண்டக்ஷன் அப்படின்னா என்ன? by making a physical contact, by making physical contact. அப்போ ஒரு பாடி சார்ஜ் பாடியா இருக்கு, இன்னொரு பாடி சார்ஜ்லெஸ் பாடியா இருக்கு. அப்ப இங்க இருக்க சார்ஜ இங்க உள்ள பாடி மேல பிசிக்கலா ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்துறது மூலமா இங்க இருக்க சார்ஜ இந்த பாடிக்கு நான் கடத்த முடியும். அப்படி நீங்க கண்டக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை சார்ஜிங் பை கண்டக்ஷன். செகண்ட் டாபிக் சார்ஜிங் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன் என்ன அர்த்தம்? வித்வுட் மேக்கிங் பிசிக்கல் கான்டாக்ட், வித்வுட் பிசிக்கல் கான்டாக்ட். சரி, இண்டக்ஷன் அப்படினாலே இந்த இன்டியூஸ் பண்ணி விடுறதுக்கு மீனிங் என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா தூண்டி விடுறது. தூண்டி விடுறது என்ன அர்த்தம்?
நம்ம டைரக்டா அதுக்கு மேல எந்த ஒரு இம்பாக்ட் நம்ம செலுத்த தேவையில்லை. இன்டைரக்டா அதை என்ன பண்ணும், ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அதுல நீங்க நம்ம டிசைன்டு வேலையை வந்து கொண்டு வர்றது, டிசைன்டு திங்ஸ் வந்து கிரியேட் பண்றது, அதை நம்ம இண்டக்ஷன் சொல்றோம். அப்படின்னு அர்த்தம்னா நீங்க அந்த ஆப்ஜெக்டை தொட மாட்டீங்க, பட் அதுல சார்ஜை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சிருவீங்க. ஸோ இப்போ இண்டக்ஷன் என்ன அர்த்தம், இது நம்ம டீட்டெயில பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன்றது ரப்பிங் ப்ராசஸ் தான். இந்த ரப்பிங் ப்ராசஸ் கூட என்ன ஆகும், உங்களுக்கு சார்ஜிங் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் ராட், கேட் ஃபர், இதெல்லாம் ரப்பிங் பண்ணீங்கன்னா these two occurs positive charge. silk, plastic rod, இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் அக்கேர் பண்ணுது. அப்போ ஆஃப்டர் ரப்பிங் நீங்க கிளாஸ் ராட் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் ராடை ரப் பண்ணிட்டீங்க. இந்த கிளாஸ் ராட் என்ன பண்ணும்னா, கிளாஸ் ராட் லூசஸ் எலக்ட்ரான் லூஸ் பண்றது மூலமா அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியா மாறிடுது. சரிங்களா? அப்போ கிளாஸ் ராட் கேட் ஃபர் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. எதர் இந்த ரப்பிங் ப்ராசஸ் சில்க் அண்ட் பிளாஸ்டிக் ராட் கெயின்ஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ற பாடினா இது நெகட்டிவ்லி சார்ஜா பாடி. சரிங்களா? அப்போ நீங்க கிளாஸ் ராடையும் சில்கையும் பக்கத்துல கொண்டு வரீங்க, என்ன ஆயிரும், இது கிளாஸ் ராட் பக்கத்துல சில்க் நியர்பை கொண்டு வரீங்க. சில்க் ராட் ஆஃப்டர் ரப்பிங் இட் அக்கர்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். After rubbing this glass rod is positive, so that these two comes close together due to electrostatic attraction. So electrostatic attraction நால ஒண்ணு நெருங்கி வரத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் கண்டக்ஷன், இண்டக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன். சோ அப்ப ஃப்ரிக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டக்ஷன் சொல்லியாச்சு. இண்டக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதோட இந்த டாபிக் வைண்ட் அப் பண்ணுவோம். சரி, இண்டக்ஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வித்அவுட் மேக்கிங் பிசிக்கல் கான்டாக்ட், அதை தொடக்கூடாது, பிசிக்கலா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஒரு மெட்டல் ஸ்பியர் மீன்ஸ் கண்டக்டர். சரி, அதுக்கு முன்னாடி இந்த கண்டக்டர் இன்சுலேட்டர் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். கண்டக்டர் என்ன இருக்கும், கண்டக்டர் அப்படின்னா எனி மெட்டீரியல் that makes or that allows charges to flow through its body. ஒரு மெட்டீரியல் அதோட பாடி வழியா, மெட்டீரியல் அதோட பாடி வழியா எலக்ட்ரானையோ அல்லது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு பெர்மிட் பண்ணுச்சுன்னா அந்த மெட்டீரியலை கண்டக்டர். எக்ஸாம்பிள், எனி மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் காப்பர், கோல்டு, சில்வர், இதெல்லாம் கண்டக்டர் தான். ஹியூமன் பாடி அண்ட் அனிமல் பாடி, ஹியூமன் அண்ட் அனிமல் body. Insulator என்ன அர்த்தம், சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், the material that do not allow charge to flow through its body. அதோட பாடி வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் இந்த wood, பிளாஸ்டிக், நைலான், இதெல்லாம். நெக்ஸ்ட் இதான் கண்டக்டர் இன்சுலேட்டர். சோ அப்போ நம்ம கண்டக்டர் அப்படின்னு இதை எடுத்துக்கிறோம், ஒரு கண்டக்டர் மெட்டல் பாடி ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேல வைக்கிறோம். இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் மேல ஒரு கண்டக்டரை வச்சாச்சு. இந்த கண்டக்டர் பக்கத்துல நான் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியை கொண்டு போயாச்சு. கொண்டு போன என்ன ஆகுங்க, மெட்டல் பாடியில நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் அட்ராக்ட் பண்ணும். சோ இது நியூட்ரல் பாடியா தான் ஆல்ரெடி இருக்கு. நியூட்ரல் பாடி என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் ஈக்குவல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 சார்ஜ் வந்து பிளஸ்ல இருக்கு, 50 சார்ஜ் மைனஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 50 பிளஸ் 50 மைனஸ், அதாவது 50 பாசிட்டிவ் அயான்ஸ், அது எலக்ட்ரான்ஸ் எடுத்தீங்கன்னா 50 எலக்ட்ரான்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு ஜாயின் பண்ணதுனால ரெண்டு நியூட்ரலா இருக்கு, ரெண்டு ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ தட் இஃப் யூ ஆட் த சம் டோட்டல் வில் பி 0. Hence we are calling this as neutral bond. So charged body தான் either plus ஆ இருக்கணும் ஆர் மைனஸா இருக்கணும் இல்லையா.
இப்போ இது வந்து பிளஸ்ஸா இருக்கு, மைனஸ் 50 ஆட் ஆச்சுனால நியூட்ரல் பாடியை மாறிடுச்சு. ஸோ இது வந்து நியூட்ரல் பாடி பட் இட்ஸ் கண்டக்டர். அப்ப கண்டக்டர் பக்கத்துல ஒரு சார்ஜ்டு பாடியை நான் கொண்டு வரேன். இந்த பிளஸ் என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற 50 மைனஸ் சார்ஜஸ் ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஆல் தீஸ் சார்ஜஸ் கம்ஸ் ஒன் சைட் க்ளோசர் டு த பாசிட்டிவ் ராட். இப்போ என்ன பண்ணும்னா we know also positive charges repulse the positive charge இல்லையா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா அந்த பக்கம் தள்ளி விடுச்சு. So now we are going to connect a wire with a larger body called earthing. Earthing பண்ணிட்டோம். அப்ப earthing once பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த பிளஸ் சார்ஜ் ஃபுல்லா இங்க இருக்கிற enormous body, big body, இது வந்து நம்ம எர்த்னு சொல்றோம். எர்த் which means larger body. எர்த்னா என்ன அர்த்தம்னா ocean of charges, ocean of charges. அதாவது சிங்க் மாதிரி. சிங்க்னா என்ன அர்த்தம்? யூசுவலா தெர்மோடைனமிக்ஸ்ல சிங்க் படிச்சிருக்கோம். நீங்க ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிற சிங்க் இருக்குல்ல, பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்றீங்கல்ல ஒரு சிங்க், அதுதான் எக்ஸாக்ட் சிங்க் இன் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது நீங்க பாத்திரத்தை விளக்கி தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க, அது போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு ஊத்துனா அது லிமிட் ஆகும், எவ்வளவு ஊத்தினா லிமிட்டே ஆகாது, அது போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. அந்த மாதிரிதான் எர்த் அப்படிங்கிறது ஓஷன் ஆஃப் சார்ஜஸ். நீங்க எந்த சார்ஜ் எவ்வளவு கொடுத்தாலும் அது வாங்கிட்டே தான் இருக்கும். நீங்க பிளஸ் சார்ஜ் கொடுக்குறீங்க, அவ்வளவு சார்ஜ் அது வாங்கும். எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறீங்க, எலக்ட்ரான்ஸும் வாங்கிக்கிறோம். பிகாஸ் இதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிறதுனால. இப்போ இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கு. பிளஸ் சார்ஜ் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு நியூக்ளியஸ் இல்லையா? நியூக்ளியஸ் இன்சைட் ஆட்டம்குள்ள இருக்கு இல்லையா? அதுல இருந்து அது வெளியே ஓடி எர்த்திங் போறது கஷ்டம், அது போக வாய்ப்பு இல்லை. பட் என்ன நடக்குது இங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எர்த், இந்த பாடியில இருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இங்க வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. அப்ப என்ன ஆயிரும், இது ஃபுல்லா நியூட்ரலா மாறிடும். this become no charge at all, அது சார்ஜாவே இருக்காது. சோ தட் அந்த இடத்துல நான் பிளஸ் நான் எழுத தேவையில்லை, அதை அப்படியே விட்டுற வேண்டியது. நியூட்ரலா மாறிடுச்சு. எர்த்திங் ஒன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே நியூட்ரலா மாறிடுச்சு. சோ இப்போ only negative charges are there here. இப்போ இந்த பிளஸ் ராட் இருக்கு இல்லையா, இதை நான் எடுக்க போறேன். சரியா? இப்போ கனெக்ட் பண்ணி எர்த்தை கனெக்ட் பண்ணிட்டோம், இதையும் கட் பண்ண போறோம், இதை கட் பண்ணி எடுக்கிறோம், இதையும் கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்துட்டோம்னா ஃபைனலா நமக்கு என்ன இருக்கும் பாருங்க. ஃபைனலி we are left with the conductor and the insulating stand இல்லையா? எடுத்துட்டீங்க. so that no more this electrons are get held by this external charge. அதனால என்ன இருக்கு, இதை நீங்க எடுத்த உடனே all this negative charges spread across the conductor, ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் எல்லா இடத்துக்கும். நிறைய கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்க. ஸோ நியூட்ரல் பாடி நவ் இட் இஸ் மேட் இன்டு நெகட்டிவ் பாடி. சரிங்களா? அவ்வளோ சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம், இதுல பிசிக்கலா ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தவே இல்லை. எக்ஸ்டர்னலா ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்தோம், பாசிட்டிவ் சார்ஜ் ராடை கொண்டு வந்தோம், அது பக்கத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு நெகட்டிவ் பாடியை மாத்தியாச்சு. தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன். நெக்ஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம், பேசிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இதோட டாபிக்ஸ் முடிஞ்சிடும், அப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் பார்த்தோம். பேசிக் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் ஒன் additive nature, additivity of charges. மொத்தம் 3 இருக்குங்க. ஒன்னு அடிட்டிவிட்டி, இன்னொன்னு குவான்டைசேஷன், அடுத்து கன்சர்வேஷன். மூணுமே ரொம்ப சிம்பிள் தான். மூணுத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா டோட்டல் சார்ஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 8 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், இதுதான் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து நம்ம என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத வச்சு மைனஸ் பிளஸ் சொல்லலை. ஸோ டைரக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ். இதோட பிஹேவியர் இட் செல்ஃப், பாசிட்டிவ் சார்ஜோட பிஹேவியர் நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? அதனால இது நம்ம என்ன சொல்லலாம்னா
டைரக்ஷன் இல்லாதனால இந்த வெக்டர் சம்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இதை நம்ம அல்ஜிபிரிக் சம் தான் சொல்லணும். ஸோ டோட்டல் சார்ஜ் உங்களுக்கு வேணும்னா Q net if you want total charge sum of that is algebraic sum of individual charges gives the total charge of body. ஸோ ஒரு பொருளோட ஒரு பாடியோட டோட்டல் சார்ஜ் நீங்க கண்டுபிடிக்கணும்னா இண்டிவிஜுவல் சார்ஜஸோட அல்ஜிபிரிக் சம் பண்ணா கிடைச்சிரும். இதை நீங்க அப்படி இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்டா மாத்திக்க வேண்டியதான். அதாவது net charge or total charge of a body is nothing but algebraic sum of individual charges அப்படி சொன்னீங்கன்னா முடிஞ்சு டெஃபினிஷனுக்கு. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. -5Q கிடைச்சது Q net இவ்வளவு தாங்க அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். அடுத்து பாருங்க செகண்ட் குவான்டைசேஷன். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவாண்டா அப்படின்னாலே லெவல் பை லெவல் அப்படின்னு அர்த்தம். குவாண்டா என்ன லெவல் பை லெவல், ஆர் யூ கேன் சே டிஸ்கிரீட் அப்படி சொல்லலாம். அதாவது டோட்டல் சார்ஜ்ன்றது ஒவ்வொரு பார்ட்டிகல் சேர்த்து தான் மொத்தமா டோட்டல் சார்ஜ் சொல்ல போறோம். இதுலயும் நம்ம டோட்டல் சார்ஜ் பார்க்க போறோம். அதாவது Q net உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணுமா, integral multiple that is n, என்னன்றது integer, integral multiple of the fundamental charge. சரியா, ன்றதா fundamental charge. So here n is integer, E is a fundamental charge. That is 1.6 into 10 power minus 19. The SI unit of charge is coulomb. C. சரிங்களா, இதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நீங்க டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா the net charge is integral multiple of fundamental charge னு சொன்னா போதும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ where n is equal to plus or minus 1 plus or minus 2 and so on. So here if you notice 1 and 2 ரெண்டு கடையில இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 1.1 இருக்கு, 1.2 இருக்கு, 1.10 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் இன் பிட்வீன்ல இருக்கு. நீங்க ஃபண்டமெண்டல் சார்ஜை 1 ஆல மல்டிபிள் பண்ணி டோட்டல் சார்ஜ் சொல்லலாம், 2 ஆல மல்டிபிள் பண்ணி டோட்டல் சார்ஜ் சொல்லலாம். எங்கேயுமே நீங்க 1.5 சார்ஜ் சொல்ல முடியாது, 1.5 சார்ஜஸ், 1.8 சார்ஜஸ் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை, அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா, ஸோ இதுதான் குவான்டைசேஷன் பிரின்சிபல். தேர்டா conservation of charges. So third property, conservation of charges. Conservation அப்படினு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி conservation of mass படிச்சிருக்கோம், conservation of energy படிச்சிருக்கோம். ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல என்ன இருக்கும், சிமிலர் அதே மாதிரி தான். டோட்டல் எனர்ஜி எப்பவுமே மாறாது, அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நீங்க ஏதாவது ஒரு தியரி எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு லா எடுத்துக்கங்க, அது வந்து எப்படி நீங்க ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா அதுல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் ஒபே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம், அல்லது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஒபே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டு ஒபே ஆகுதுன்னா மோஸ்ட்லி இந்த தியரி அண்ட் லா அந்த பிரின்சிபலே தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுவும் அப்படிதான், டோட்டல் சார்ஜ் வந்து காணாம போகாது எங்கேயுமே. ஸோ எனர்ஜி ஒரிஜினலா எப்படி இருந்துச்சு, எனர்ஜி இஸ் நாட் சேஞ்ச். அதாவது என்ன அர்த்தம்னா நெய்தர் இட் கேன் பி கிரியேட்டட், இதை கிரியேட் பண்ண முடியுமா, முடியாது. கேன் யூ அனிஹிலேட் ஆர் டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியாது. then what is possible in energy, the only conversion is possible. கன்வர்ஷன் மட்டும்தான் பாசிபிளா இருக்கு. அதே மாதிரிதான் மாஸ்ல கூட சிமிலர்லாம் இருக்கு, நான் அதை லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, சார்ஜஸ் வருவோம். இப்போ சார்ஜ் என்ன பண்றோம் நம்ம, சார்ஜ் கேன் யூ கிரியேட் சார்ஜ் அப்படின்னா கிரியேஷன் இஸ் நாட் பாசிபிள், கிரியேட் பண்ண முடியாது. டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா, அதுவும் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், யூ கேன் டிரான்ஸ்போர்ட்.
டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் பாசிபிள். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம், நீங்க ஒரு பாடி இன்னொரு பாடிக்கு சார்ஜஸை எடுத்துட்டு போய் அங்க போடலாம், அங்க இருந்து இங்க கொண்டு வரலாம். பட் என்டையர் சிஸ்டம், இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டு இருக்குமே தவிர அதை கம்ப்ளீட்டா அனிகுலேட் பண்ண முடியாது, அழிச்சிட முடியாது, அழிக்க முடியாது அப்படின்றதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்.